ஓகே, ஹாப்பி சண்டே, ஹாப்பி மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபுல்ஸ். ஸோ இந்த ஐபுல்ஸோட எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துபாயில். ஸோ அங்கே தான் வந்து இதோட கிரியேட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெவலப்பர்ஸ் அண்ட் டொமைன் எவ்ரி திங் வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ ஐபுல்ஸ் வந்து அவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா மெயினாக கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த பிஸ்னஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ரேட் வித் இன்டெலிஜென்ஸ், ஏர்ன் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுதான் வந்து ஐபுல்ஸோட மோட்டோ. அதுக்கப்புறம் பவர் டு தி பீப்புள், ப்ராஃபிட் டு தி பீப்புள், தி நியூ டீசென்ட்ரலைஸ் எக்கோசிஸ்டம். ஸோ அவங்க வந்து மக்களுக்காக, மக்களால் லாபம் மக்களுக்கே போக வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்க உருவாக்கக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டம் தான் இந்த ஐபுல்ஸ். ஸோ ஐபுல்ஸோட சைட் பார்த்தீங்கன்னா ஐபுல்ஸ் ஐபுல் ஜி இசட் டாட் ஏஇ. ஸோ ஏஇன்றது வந்து அரப் எமிரேட்ஸ். ஸோ இதுதான் இவங்களோட சைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன இவங்க நமக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அபவுட் அஸ் ஐபுல்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து அவங்க வந்து நிறைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு பிஸ்னஸை வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் வந்து மெயினாக மக்களுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களோட மிஷன் அண்ட் விஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸ்குள்ள போயிடலாம். ஸோ இவங்களோட ஃபோர் பில்லர், ஒரு 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 பில்டிங் அப்படி இருக்கணும்னா அந்த பில்டிங் கண்டிப்பாக ஒரு பில்லர் இருக்கணும், ஒரு 4 தூணாச்சும் இருக்கணும்னுவாங்க. ஸோ இவங்களோட பில்லர்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இனோவேஷன், புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியது; டிரான்ஸ்பரன்சி, உண்மைத்தன்மையாக இருக்கக்கூடியது; ட்ரஸ்ட், நம்பிக்கை, நம்பிக்கை நாணயம் அப்படின்ற மாதிரி ட்ரஸ்ட்; அண்ட் கம்யூனிட்டி. இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா? நம்மளுக்கு மக்கள் வேணும், கம்யூனிட்டி. ஸோ இதுதான் வந்து ஐபுல்ஸோட 4 தூண்களா அமையக்கூடியது இந்த டீசென்ட்ரலைஸ்ட்ல. அதே மாதிரி உங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா குளோபல் லீடர்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஐபுல்ஸ்ல கொண்டு வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிலையும் ட்ரெண்டிங்காகவும் இந்த உலகத்துல நம்ம ஒரு முன்னோடியா இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட விஷன். மிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபுல்ஸை நம்பி உள்ளுக்குள்ள யாரு வந்தாலும், அது வந்து இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முதலீடு போட்டு பிசினஸ் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு பெரிய லீடர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இங்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறது தான் இவங்களோட மிஷனா இவங்க வச்சிருக்காங்க. ஓகே. சரி சார், நான் ஏன் சார் வந்து ஐபுல்ஸ் நான் ஏன் சூஸ் பண்ணணும்? நிறைய பிசினஸ் இருக்கு சார் மார்க்கெட்ல. சில பிசினஸ் வந்துடுச்சு போயிடுச்சு, சில பிசினஸ் புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கு. இந்த ஐபுல்ஸை நான் ஏன் சார் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதுல ஒரு 10 11 பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்தா நம்மளுக்கே பிசினஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுல ஜூம்ல நான் இருக்கணுமா இல்ல வெளியில போகணுமான்றது உங்களுக்கே அது புரிஞ்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 100% டீசென்ட்ரலைஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஃபுல்லி ஆட்டோமேட்டட், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இதில் எதுவுமே கிடையாது. மனிதர் போய் மேனுவலாக இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் எதுவுமே கிடையாது. அப்புறம் 5 விதமான வருமானங்கள் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிபிஎன்பி பிளாக் செயினில் தான் வச்சிருக்காங்க. எதுக்காகனா ரொம்ப ஃபாஸ்டாகவும் லோ டிரான்சாக்ஷன் ஃபீஸுக்காகவும் இதை பண்ணியிருக்காங்க. 100% டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடும். பணம் பிளாட்ஃபார்ம்குள்ள வரக்கூடிய காசு, அது சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் சரி, ட்ரேடிங்ல இருந்தாலும் சரி, 100% டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதே மாதிரி 18 லெவலுக்கு இன்கம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இவங்க அமைச்சு கொடுக்குறாங்க. 18 லெவல், 18 டெப்த்துக்கு. அதுக்கப்புறம் இங்க முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த என்எஃப்டி ட்ரேடிங்ல நீங்க மேனுவலாவே நீங்களே போய் சர்ச் பண்ணியும் பை பண்ணலாம். இல்ல ஏஐ ட்ரேடிங் ஒன்று இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரேடிங் இருக்கு. ஸோ அந்த ட்ரேடிங்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, டெய்லி லிமிட் என்னன்னு பார்த்து 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 ஆட்டோமேட்டிக்கா அதை ட்ரேட் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு உடனே உடனே அமுச்சு விட்டுடும். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்கறது, சார் எனக்கு வந்து லைஃப் லாங்கா ஒரு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ராயல்டி இன்கம். ராயல்டி இன்கம்னா நீங்க ஒரு தடவை பண்ண வேலைக்கு தொடர்ந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரக்கூடியது தான் ராயல்டி இன்கம் சொல்லுவாங்க. இங்கேயும் 5.5% இந்த ஐபுல்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய மொத்த பிசினஸ்ல இருந்தும் 5.5% ராயல்டி இன்கமா எடுத்து கொடுக்குறாங்க. யாருக்கு சார் கொடுக்குறாங்க? இந்த ராயல்டி இன்கம்க்கு யாரு தகுதியான நபர்களாவோ மாறுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய எல்லா என்எஃப்டியும் அடுத்த செகண்டுக்கே சேல்ல போய் மார்க்கெட் பிளேஸ்ல உக்காந்துரும். எதுவுமே ஸ்டக் ஆயோ எதுவுமே வந்து ஓல்டுலயோ போய் நிக்க போகிறது இல்லை.
இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க சார். நான் வாங்குற என்எஃப்டி வந்து எப்ப சார் விற்கும் அப்படின்னா, அதுக்கு அந்த கேள்விக்கு ஒரு பதில் அவங்க கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, மினிமம் 24 ஹவர்ஸ்ல இருந்து மேக்சிமம் 72 ஹவர்ஸ். என்னன்னா, மினிமம் ஒரு நாள்ல இருந்து மேக்சிமம் 3 நாளுக்குள்ள நம்ம வாங்கின என்எஃப்டி சோல்ட் ஆயிடும். அப்படி ஆகலைன்னா அந்த சிஸ்டம்குள்ள அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 70 மணி நேரத்துக்கு மேல எந்த என்எஃப்டி இருந்தாலும் அது சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா பைபேக் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து அவங்க உள்ளுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேர்னிங், இந்த பேர்னிங் கான்செப்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னா, பலவிதமான கான்செப்ட் வச்சிருக்காங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் 9 விதமான டெக்னிக் மூலயமா இவங்க வந்து அந்த பேர்னிங் கான்செப்ட் பண்றாங்க. அதுவும் வந்து ஏஐ ட்ரிவன் மூலமா தான் பண்றாங்க. எவ்வளோ மக்கள், ஆக்டிவ் மக்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ சப்ளை தேவைப்படுது, எந்தெந்த வேல்யூல எவ்வளோ என்எஃப்டி இருக்குன்ட்டு பேஸ் பண்ணி தான் அது ஆட்டோமேட்டிக்கா மின் பண்ணும். குருட்டாம் போக்குல 1 போட்டா 10, 10 போட்டா 20 அப்படிலாம் கிடையாது. இந்த ஏஐ ஆட்டோமேட்டிக்கா அது பண்ண வேண்டிய வேலை. மக்கள் எவ்வளவு இருக்காங்க, டிமாண்ட் என்ன இருக்கு, சப்ளை என்ன அப்படின்ட்டு ஏஐ பார்த்துக்கும். அடுத்தது, ஸோ வாட் இஸ் என்எஃப்டி? இங்க இருக்க நிறைய பேருக்கு என்எஃப்டினா என்னன்னு தெரியுங்க. ஸோ இதுல நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. ஸோ என்எஃப்டின்றது வந்து ஒரு நான் ஃபஞ்சபிள் டோக்கன். அது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட். அது நீங்க வாங்கிட்டோன்னா அதோட ஓனர்ஷிப் உரிமை உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த என்எஃப்டி வந்து மார்க்கெட்ல, சந்தையில விலை அதிகரிக்கும் போது அதை நீங்க விற்கும் போது அது மூலியமா உங்களுக்கு வருமானம் வரும். ஸோ இது வந்து ஒரு டிஜிட்டல் அசெட், பிளாக் செயின்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அசெட் இது. ஓகே. இப்ப ஐபுல்ஸோட ரோட் மேப் என்னன்னு பார்ப்போம். இப்ப நம்ம பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோங்க. எல்கேஜி சேர்க்கிறோம். இப்ப நம்மளோட நம்பிக்கை என்ன? இவன் எல்கேஜி படிக்க, அதுக்கப்புறம் வந்து 1வது போவான், 2வது போவான், அதுக்கப்புறம் 12th போவாப்புல. 12th போகும்போது 11th ஒரு நல்ல குரூப் எடுப்பாப்புல. 12th அப்புறம் எந்த காலேஜ் படிக்கணும்ட்டு அந்த காலேஜ் படிச்சு முடிச்சிட்ட பிறகு 4 வருஷமோ 5 வருஷமோ படிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது என்ன மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு பெத்த பிள்ளைக்கு நம்ம ஒரு ரோட் மேப் வைப்போம்ல. அந்த மாதிரி தான் ஐபிள்ஸுக்கும் வந்து ஒரு ரோட் மேப் இருக்கு. என்னன்னா, இந்த குவார்ட்டர், அதான் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 2025ல இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான என்எஃப்டி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதோட ஜாயினிங் லிங்க்கும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் 2026ல அடுத்த ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கேமிங் எக்கோ சிஸ்டம் ஒன்று கொண்டு வராங்க. நம்ம ஐபிள்ஸுக்குள்ளேயே கேமிங் சிஸ்டம்ஸை அவங்க கொண்டு வராங்க. அடுத்த ஒன் இயர்ல 2026 டிசம்பர், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வாக்குல மெட்டாவர்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த மெட்டாவர்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரியல் டைம் ப்ராஜெக்டா இருக்கும். ஸோ அது மைட் பி வந்து ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், மைட் பி வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கிற பொருள் விற்கிற மாதிரியும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஒன் இயர்க்கு இவங்களோட ரோட் மேப்பு பக்காவா வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர கம்யூனிட்டி, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பில்ட் பண்ணக்கூடிய உங்க டீம், உங்க கம்யூனிட்டி அப்படியே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அதே ஸ்ட்ரக்சர்ல ஃபாலோ ஆகி வரும். மறுபடியும் அடுத்த ப்ராஜெக்ட்ல நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் போய் ஆளை சேர்க்கணுமா சார், டீமை பில்ட் பண்ணணுமா சார் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ மொத்தமா எல்லாம் கொண்டு வராங்க. ஓகே, சரிங்க. இந்த பிசினஸ்க்குள்ள உள்ள வர்றதுக்கு, ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு சார் இதுக்கு காசு நம்ம போடணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து $10ங்க. ஸோ நீங்க $10 வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா, பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு $100க்கு ட்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதான் டெய்லி லிமிட். ஸோ இந்த $100 நீங்க உங்களோட வேலட்ல வச்சு நீங்க தினைக்குமே ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 20. ஸோ 10 எடுத்தால் தான் 20 எடுக்க முடியும், 20 எடுத்தால் தான் 50 எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அப்படியே லைனாக வந்து ஒரு $1500 வரைக்கும், அதுதான் எங்களோட மேக்ஸிமம் பேக்கேஜ். இப்போ $1500 பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா 10 மடங்கு நீங்க உள்ளுக்குள்ள காசை கொண்டு வந்து போட்டு நீங்க ட்ரேட் பண்ணலாம். $15,000க்கு ஒரு நாளைக்கு நீங்க ட்ரேட் பண்ற வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறாங்க. சார் அந்த ட்ரேடிங்லாம் எப்படி சார் பண்ணணும், எவ்வளவு வரும் சார், என்ன வரும் சார், எப்படி வரும் சார், அதெல்லாம் நம்ம இப்ப பார்த்துடுவோம். ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன் 5 விதமான வருமானம் ஐபிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த 5 விதமான வருமானத்தில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் டைரக்ட் இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம். எத்தனை லெவலுங்க? 18 லெவலு. ட்ரேடிங் இன்கம், ட்ரேடிங் என்ன, நீங்க பண்ணக்கூடிய ட்ரேடிங் அதுல இருந்து வரக்கூடிய வருமானம். ட்ரேடிங் லெவல் இன்கம், அதுவும் எத்தனை லெவலு? 18 லெவலு. அதுவும் உங்க டீம்ல பண்ற ட்ரேடிங்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வரப்போகுது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ராயல்டி இன்கம். கம்பெனிக்குள்ள வரக்கூடிய எல்லா வருமானத்துல இருந்தும் 5.5% இந்த மந்த்லி ராயல்டி இன்கம்காக எடுத்து ஒதுக்கி வைக்கிறாங்க.
ஒரு மாதம் முதல் தேதி 1ஆம் தேதி சம்பளம் வந்தா எப்படி ஹாப்பியா இருக்கும், அந்த மாதிரி 1ஆம் தேதி நமக்கு அதுல இருந்து பிரிச்சு யாரெல்லாம் எலிஜிபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உண்டானது 100% டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஆகுதுன்றத பார்ப்போங்க. இப்போ ஒருத்தர் $100 பேக்கேஜ் அப்கிரேட் பண்றாருன்னு வச்சுப்போம். அந்த $100ல இந்த வாய்ப்பு யாரு கொடுத்தாங்களோ அந்த ஸ்பான்சருக்கு 25% போயிடுது. 25%ன்றது $25 போயிடுது. மீதி $60, 60% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் இன்கம்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. 60% லெவல் இன்கம்காக ஒதுக்குறாங்க. இந்த சிஸ்டம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்ததுனால இந்த கிரியேட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% போகுது. 10%ன்றது $10 போகுது. ராயல்டி இன்கம்காக 5% வந்து இங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. 100க்கு $5 ஒதுக்கி வைக்கிறாங்க. இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, இப்போ நம்மளோட என்எஃப்டியும் மற்ற என்எஃப்டிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, நம்மளோட என்எஃப்டி வந்து $10ல ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேக்ஸிமம் இது வந்து 200க்கு போகுது. 200க்கு அப்புறம் என்ன ஆகும் சார்? பேர்ன் ஆகும். எப்படி சார் பேர்ன் ஆகும்? நான் சொல்லக்கூடிய அந்த 9 விதமான டெக்னிக் மூலமா இது பேர்ன் ஆகும். ஃபுல்லி பிளாக் செயின் அண்ட் செக்யூர்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட். அதுக்கப்புறம் இது வந்து கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த என்எஃப்டி பேர்னிங்கும் என்எஃப்டி மின்ட் ஆகுறதும் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதே மாதிரி வந்து நீங்க பை பண்ணக்கூடிய எந்த என்எஃப்டியா இருந்தாலும் அது அடுத்த செகண்டே உங்க மார்க்கெட்டுக்கு வந்து சேலுக்காக வந்து உக்காந்துரும். அதே மாதிரி பேர்னிங் சப்ளைஸ் என்எஃப்டி சப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு கேரண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரத்துல உங்களோட என்எஃப்டி சேல் ஆகி அதுக்குண்டான காசு நமக்கு வந்துடும். அசல் பிளஸ் லாபம் இது நம்மளுக்கு வந்துடும். ஓகே. டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 25% கொடுக்குறாங்க. இப்ப நீங்க உங்களோட ரெஃபரல் லிங்கை வச்சு உங்க கீழே ஒரு நபர் ஜாயின் பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா 25% உங்களுக்கு அதுல இருந்து கிடைச்சிரும். 60% எதுக்காக ஒதுக்குறாங்க சார் அப்படின்னா லெவல் இன்கம்காக ஒதுக்குறாங்க 60%. இதுல லெவல் 1ல இருந்து லெவல் 18 வரைக்கும் எவ்வளவு வந்து போகணும் அப்படின்றது இவங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சார் நான் சும்மா வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார், என் கீழே வசம் மக்கள் வந்துட்டாங்க ஐயா, அது மூலமா எனக்கு காசு வந்துட்டு இருக்குதுங்க. அந்த மாதிரி பிசினஸ் இல்லைங்க இது. இந்த பிசினஸ்ல வந்து இண்டிவிஜுவல் பர்சன் அவங்களோட எஃபர்ட் போடும்போது அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான லாபம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. இது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க உங்க எஃபர்ட் போட்டு ஒருத்தர் இந்த பிசினஸ்க்குள்ள கொண்டு வரீங்கன்னும் போது அவரு உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல உட்காருவாரு. உங்களுக்கு அந்த 25% உங்களுக்கு வந்து டைரக்ட் ஸ்பான்சர் இன்கமும் கிடைக்குது. பிளஸ் இந்த 60%, 60%னா ஒருத்தர் $100 உள்ள போடுறாருங்க. அந்த $100ல $25 டைரக்ட் இன்கம்க்கு போயிடுச்சு. மீதி இருக்க $60 வந்து இன்கம்க்கு லெவல் இன்கம்காக ஒதுக்குறாங்க. அந்த $60ல 30% உங்களுக்கு வரும். $60ல 30% $18. $18 உங்களுக்கு வரும். அது கீழே இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? $9 கீழே கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி 10% கிடைக்கும். ஸோ 4வது லெவலுக்கு 7%, 5வது லெவலுக்கு 5%, 6ல இருந்து 9வது லெவலுக்கு 3%, 10வது லெவல்ல இருந்து 15வது லெவலுக்கு 2.5%, 16ல இருந்து 18க்கு பாத்தீங்கன்னா 2%. இதுதான் கணக்கு. இதுல வந்து யாருக்கோட எஃபர்ட் உள்ள இருக்கோ அவங்களுக்கு அதிகமா சம்பாதிக்கணும், மத்தவங்க டீம் மூலியமா ஓரளவுக்கு சம்பாதிக்கணும். அந்த மாதிரிதான் ஒரு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. இங்க வந்து யார வேணாலும் பெரிய அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சார் இவர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிட்டார் சார், அதனால வந்து நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தான் போகும் சார், அந்த மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 10% கிரியேட்டருக்கு போகுது, 5% வந்து ராயல்டி இன்கம்காக ஒதுக்கி இருக்காங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் பார்ப்போம். இதுதானே முக்கியம். இந்த பிசினஸ் ஐபுல்ஸோட முக்கியமான விஷயமே ட்ரேடிங் தான். ட்ரேடிங்காக தான் மக்கள், மக்களுக்காக ட்ரேடிங் இல்ல, ட்ரேடிங்காக தான் மக்கள். அப்ப ட்ரேடிங் என்ன சார் ஆகுதுன்னா, ஒரு என்எஃப்டி வாங்கினா என்ன நடக்குது? ஒரு என்எஃப்டி நீங்க வாங்குனீங்கன்னா 10% அப்ரிசியேஷன் ஆகுது. $100க்கு ஒரு என்எஃப்டி வாங்குனீங்கன்னா 10% போது அது $110 போகுது. அப்ப $110ன்றது ஒரு லாபமா வருது. அந்த 10% எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3% அந்த என்எஃப்டி யார் பை பண்ணாங்களோ அவங்களுக்கு போயிடுது. ஸோ 3% போயிடுது. 1.5%ம் யாருக்கு போகுதுன்னா அந்த என்எஃப்டி வாங்கினவங்களுக்கு தான் போகுது. ஆனா இங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. 15 நாள் செக்யூரிட்டி வால்ட், அந்த வால்ட்டுக்குள்ள தான் அந்த 1.5% உண்டான லாபம் அதுக்குள்ள தான் உட்காரும். அப்ப எனக்கு எப்ப சார் வரும்? 15 நாளுக்கு அப்புறம் அது வெளியில உங்களுக்கு உங்களுக்கு தான் வரப்போகுது. 15 நாளுக்கு அங்க வந்து ஒரு செக்யூரிட்டி வால்ட் மாதிரி அது உள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா
நம்ம வந்து ரெகுலரா வந்து ட்ரேடிங் பண்ணணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அதை வச்சிருக்காங்க. ஏன்னா வின் வின் சுச்சுவேஷன். நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா தான் எல்லாருக்குமே காசு போகும், உங்களுக்கும் வரும், கம்யூனிட்டிக்கும் போகும், இந்த பிளாட்ஃபார்மும் லாங் டேர்ம்ல போகும். லெவல் இன்கம்காக ஒரு 3% ஒதுக்கி இருக்காங்க, கிரியேட்டருக்காக 1.5% ஒதுக்கி இருக்காங்க, இங்கேயும் ராயல்டி இன்கம்காக 0.5% ஒதுக்கி இருக்காங்க. அதனால தான் நான் சொன்னேன் 5.5%. அப்புறம் என்எஃப்டி பர்னிங்க்கு 0.5 உங்களுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறாங்க எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க ஒரு $100 வந்து ஒரு என்எஃப்டி வாங்குறீங்க, அந்த என்எஃப்டி 10% அப்ரிஷியேட் ஆகுது. அப்ரிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு என்ன நடக்குது? 110 போய் நிக்குது. அப்போ இன்னொரு ஒரு நபர் 110 கொடுத்து வாங்கும்போது $100 உங்க அசல் அது உங்களுக்கு வந்துட போகுது. இந்த $10 எப்படி பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா, $10 ப்ராஃபிட்ன்றது 3% அது உடனே உங்களுக்கு வந்துடும். செக்யூரிட்டி வால்ட்ல 1.5% செக்யூரிட்டி வால்ட்டுக்கு போயிடுது. ஸோ இதுதான் இதோட கணக்கு. ஓகே. இப்போ செக்யூரிட்டி வால்ட் எப்படி சார் வேலை செய்யும்? எதுக்காக சார் இது வச்சிருக்காங்கன்னா, நம்மளோட நன்மைக்காகவும் சிஸ்டமோட நன்மைக்காகவும் தான் செக்யூரிட்டி வால்ட் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு மணி பர்ஸ் வச்சிருக்கோங்க. அந்த மணி பர்ஸ்ல நம்ம நிறைய காசு வச்சிருப்போம். ₹2000, ₹4000, ₹5000 வச்சிருப்போம். இருந்தாலும் கூட ஒரு ₹100 மட்டும் சுருட்டி நம்மளோட பர்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்போம். எதுக்காகனா ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல சொல்லுவோம் நாங்களாம் வந்து காத்தடிக்கிறதுக்கு காசு வேணும், இல்லைன்னா வந்து பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும், இல்லை டக்குன்னு வண்டி பைக் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது காசு. ஸோ அதுக்காக நம்ம எடுத்து ஓரமா ஒதுக்கி வைப்போம். ஸோ அதுதான் அந்த மாதிரி செக்யூரிட்டி வால்ட் தான். நம்ம அந்த வேலை பண்ணாம சிஸ்டமே அந்த வேலையை பண்ணி ஒரு 15 இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரேட் பண்ண காசு 3% உங்களுக்கு கிடைச்சிருது. 1.5% உங்களுக்கு வந்து அவங்க செக்யூரிட்டி வால்ட்ல இருக்கு. ரெண்டாவது நாள், மூணாவது நாள், அப்படியே 15 நாள் வருது. இப்ப 16வது நாள் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, 16வது நாளோட அந்த 1.5% உள்ள இருக்கும். ஆனா 1வது நாளோட இருக்க ப்ராஃபிட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும். 17வது நாள் 2வது நாளோட ப்ராஃபிட் ரிலீஸ் ஆகி வரும். 18வது நாள் 3வது நாளோட ப்ராஃபிட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகி வரும். ஸோ அப்ப எப்பவுமே சிஸ்டம்ல ஒரு 15 நாளைக்கு உண்டான அந்த 1.5% உங்களுக்கு ஆக்சுவலா கிடைக்கக்கூடியது எவ்வளவுங்க? 4.5%. ஸோ உங்களுக்கு 16வது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 4.5% தினைக்கும் வரா மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிரியேட் ஆகி கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ ட்ரேடிங் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லிட்டோம். இது 3% ஒதுக்குறாங்க. ட்ரேடிங்ல வரக்கூடிய வருமானத்துல இருந்து 3% ஒதுக்குறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா 18 லெவல் இருக்கு. அதே பர்சன்டேஜ் தான். எப்படி சப்ஸ்கிரிப்ஷன்ல என்ன பார்த்தோமோ அதே பர்சன்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வர நபருக்கு 30%, ரெண்டாவதுக்கு 15, அப்புறம் 20, 10, 7, 5 இது மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஓகே. இங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னங்க? சார் நான் 18 லெவல்ல இருந்து எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நபர் உங்க டைரக்ட்ல கொடுக்கும்போது 3 லெவல் ஓபன் ஆகும். 2 நபர் கொடுத்தீங்கன்னா 6, 3 நபர் கொடுத்தீங்கன்னா 9, 4 நபர் கொடுத்தீங்கன்னா 12. ஸோ இந்த மாதிரி நீங்க 6 பேர் உங்க டைரக்ட்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 18 லெவலும் ஓபன் ஆயிடும். சரிங்க. இந்த மக்கள்லாம் வந்து எப்படி சார் பிளேஸ்மெண்ட் ஆவாங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. இந்த மேட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் இது எங்கேயுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்ல எத்தனை பேர் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அவங்களும் அதே மாதிரி எத்தனை பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த நபர் உங்க லெவல் 2ல வரணுமா, லெவல் 1ல வரணுமா, இல்ல எனக்கு லெவல் 1லயே நிறைய மக்கள் வரணுமான்றதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணலாம். இங்க வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணிலாம் எதுவுமே கிடையாது. ஃபோர்ஸ்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்க போட்டாலும் அவன் அங்கதான் போய் விழும் அப்படின்ட்டு. இங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா மக்களாகிய நீங்களே கம்யூனிட்டியே அதை டிசைட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரணும்ன்றது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லெஃப்ட் ரைட்டு இந்த அந்த மாதிரிலாம் இங்க கிடையாதுங்க. எத்தனை பேர் வேணாலும் உங்க டைரக்ட்ல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட டீமும் எத்தனை பேர் வேணாலும் டைரக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 18 லெவல்ல இருந்து வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரும். ஓகே. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த பிளாட்ஃபார்ம் லாங் டேர்ம்ல ரன் ஆகணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள வந்த எல்லா மக்களுக்கும் லாபம் சம்பாதிக்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினால இந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தினைக்கும் மினிமம் டெய்லி ட்ரேடிங் பண்ணிருக்கணும். மினிமம் டெய்லி ட்ரேடிங் பண்ணிருக்கணும். சரி சார், இந்த மினிமம் டெய்லி ட்ரேடிங்னா என்ன சார்? இப்போ ஒருத்தர் வந்து $100 பேக்கேஜ்ல இருக்காருன்னு வச்சுப்போங்க. $100 பேக்கேஜ்ல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு நாள் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா $1000. கரெக்டா? $100க்கு ஒரு நாளைக்கு $1000 அவர் ட்ரேட் பண்ணலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, மினிமம் $100 பேக்கேஜ்னா அட்லீஸ்ட் நீங்க $100 ட்ரேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு உங்களோட டீம்ல இருந்து வரக்கூடிய லெவல் இன்கம் கிடைக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம் இருந்தாலும் சரி, ட்ரேடிங் லெவல் இன்கம் இருந்தாலும் சரி, இந்த 24 ஹவர்ஸ்ல நீங்க இந்த மினிமம் ட்ரேடிங் பண்ணிருக்கணும்.
ஏன் சார்? ஏன் சார்னா, நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி மட்டும் பில்ட் பண்ணிட்டு ட்ரேடிங்கே பண்ணாம அதுல இருந்து மட்டும் பணம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு எப்படியாக்கும் அவங்களுக்கு அப்படியாக்கும் அந்த மாதிரி கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ரூல்னா எல்லாருக்கும் ஒரே ரூல் தானே. இப்போ ஒரு டிராஃபிக் ரூல்னா எல்லாருக்குமே ஒரே டிராஃபிக் ரூல் தான். ஸோ அந்த மாதிரி எதுக்காகனா இந்த சிஸ்டம் லாங் டேர்ம் கொண்டு வர்றதுக்கும் ஒரு வந்து ஏமாத்திட்டு போலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிற யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள வர முடியாது. அப்படி அவங்க வந்தாலும் அவங்க வந்து ஏமாந்து தான் போவாங்க தவிர்த்து ஏமாத்திட்டு போக முடியாது. அதுக்காக தான் அந்த ரூல் வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு உங்க டீம்ல இருந்து எல்லாருக்கிட்ட இருந்தும் லெவல் இன்கம் கிடைக்கணும்னா உங்களோட பேக்கேஜ் அவங்களோட பேக்கேஜ் அளவுக்கு இருக்கணும், இல்ல அதை விட அதிகமா இருக்கணும். புரியுதுங்களா? சார் நான் வந்து இப்போ $10 இருக்கிறேன் சார். இப்போ என் கீழே ஒருத்தர் $10 போட்டார் சார். அதுக்கு எனக்கு ரெஃபரல் இன்கமும் கிடைச்சிருச்சு, லெவல் இன்கமும் கிடைச்சிருச்சுங்க. இப்போ அவர் $20 பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகுறாரு. அப்போ அப்கிரேட் ஆகுறாரு போது உங்களுக்கு அந்த ரெஃபரல் இன்கம் 25% கிடைக்கும். ஆனா லெவல் இன்கம் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேக்கேஜ் லெவல்ல இல்ல. சோ அந்த விஷயத்தை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எதுக்குங்கன்னு பாத்தீங்கன்னா சில பேர் வந்து வெறும் $10 போட்டு அவங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அதெல்லாம் இங்கே கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க. என்ன முக்கியமான விஷயம்னா இந்த பிசினஸ் இதோட ஆணி வேரே இதோட ஆர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் தான். ஸோ அப்போ நீங்க ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள உங்களோட மினிமம் ட்ரேடிங் வால்யூம் நீங்க பண்ணலைன்னா அடுத்த 3 நாளைக்கு அடுத்த 72 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய உங்க டீம்ல இருந்து வரக்கூடிய லெவல் இன்கம் எதுவுமே உங்களுக்கு வராது. லெவல் இன்கம் என்று சொல்றது சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, ட்ரேடிங்ல இருந்து வரக்கூடிய லெவல் இன்கம் உங்களோட ட்ரேடிங்ல இருந்து வரக்கூடியதுலாம் உங்களுக்கு வரும். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனோட டைரக்ட் இதுல தான் வரும். ஆனா 18 லெவல் டீம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் மினிமம் ரெக்யர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங்ல இருந்து 18 லெவல்ல இருந்து இன்கம் வரணும்னா 6 பேர் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னல. அந்த 6 பேரும் அவங்களோட டெய்லி மினிமம் ட்ரேட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு அந்த 18 லெவல்ல இருந்து கிடைக்கும். என்ன சார் நான் பண்றேன் ஓகே, என் கீழே 6 பேர் டைரக்ட்ல பண்றாங்களா இல்லையான்னு நான் பார்த்துட்டா சார் இருக்க முடியும் தினைக்கும்? சிஸ்டம்ல உங்களால பார்க்க முடியுங்க. பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு நட்டம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெவல் இன்கம் போறது கிடையாது. இப்போ 6 பேரை நீங்க உங்களோட க்ளோஸான மக்களை தான் போட்டு அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணி என்னப்பா பண்ணிட்டீங்களா, ஓகே ரைட்டுப்பா, எல்லாம் ஓகேவா இருக்குது, சரி ரைட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம டீமை ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் வசவசம் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணா எடுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்ல. அதெல்லாம் இங்க நடக்கக்கூடாது. உன் டீமை நீ சம்பாதிக்க வச்சு நீ சம்பாரி. எப்படிங்க? நீயும் சம்பாதிக்கணும், உன் டீமும் சம்பாதிக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க, டீமோட சேர்ந்து வேலை செய்யணுன்றதுக்காக. ஓகே. இப்ப நம்ம மொத்தம் வந்து $1500 பேக்கேஜ் வரைக்கும் பார்த்தோம். இதுல $400 பேக்கேஜ் வரைக்கும் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம நீங்க அப்கிரேட் பண்ணிட்டே போயிடலாம். இப்ப $600 பேக்கேஜ் நீங்க அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா உங்க கீழே 4 டைரக்ட் இருக்கணும். உங்களோட ஐடியில உங்க கீழே 4 டைரக்ட் இருக்கணும். கீழே ஒரு 4 பேரு 200 பேக்கேஜ்ல இருக்கணும். சார் இந்த 4 பேர் 200ல இருக்கணுமா? இந்த 4 பேர் இருந்தாலும் சரிதான். இல்ல ஒரே லெக்ல வந்து 4 200 இருந்தாலும் சரிதான். இல்ல உங்க மொத்த டீம்ல 4 200 இருந்தாலும் நீங்க $600 பேக்கேஜ்க்கு அப்கிரேட் ஆகிறதுக்கு எலிஜிபிள். இப்ப நீங்க $1000 பேக்கேஜ் அப்கிரேட் ஆகணும்னா அந்த 4 பேர் போதுமானது தான். ஆனா உங்க கீழே 4 400 பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆயிருக்கணும். இதே மாதிரி 1500க்கு அதே 4 பேர் போதும். ஆனா உங்க கீழே ஒரு 600 பேக்கேஜ்ல இருக்கணும். ஏன் சார்? ஏன் சார்னா காசு இருக்கிறவங்க நிறைய காசு போட்டு காசு போட்டு காசு போட்டு ட்ரேட் பண்ணிடுவாங்க, சம்பாரிச்சிருவாங்க. திடீர்னு அவங்க டபுள் ஆயிடுச்சு ட்ரிபிள் ஆயிடுச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்ப அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம சிஸ்டம் கொடுக்க கூடாது. யாரு வந்து நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம்னா கம்யூனிட்டியோடு நீங்க காசு போட்டு உள்ள வரீங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க காசு மட்டும் எனக்கு வந்தா பெரிய அளவுக்கு தேவை கிடையாதுங்க. ஆனா மக்களை முன்னேற்றணும் என்ற ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க இந்த அப்கிரேட் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்கு ட்ரேட் பண்றதுக்கு. மேனுவல் ட்ரேட் ஆஸ் யூஷுவல் உள்ள போய் நீங்களே உங்களுக்கு என்ன என்எஃப்டி வேணும் அப்படின்றத பார்த்து நீங்களே மேனுவலா வாங்கிக்கலாம். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இதுல நீங்க வந்து அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மாசம் யூஸ் பண்ணிக்கலாம். சார் எப்படி சார் இதை நம்பி நான் வந்து ஒரு மாசம் போடுறது? அப்போ ஒரு வாரம் போட்டு பாருங்க, ஒரு நாள் போட்டு பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு. பிடிச்சிருக்கா அப்போ ஒரு வாரம் மாத்தி பாருங்க. பிடிச்சிருக்கா அப்போ ஒரு மாசம் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும்னா உங்களோட டெய்லி லிமிட் என்ன,
உங்களோட ஃபண்டு எவ்வளோ இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி என்ன என்எஃப்டிலாம் வாங்கணும், என்எஃப்டிலாம் வாங்கின உடனே அதுக்குண்டான லாபம் உங்களுக்கு வந்துடும். அசல் வந்து எத்தனை நாள் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ, ஒரு வாரமோ ஒரு நாளோ ஒரு மாசமோ அது வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கும். இது முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். நீங்க அதை ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த சார்ஜுமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. உங்களோட பேக்கேஜ் வந்து $100 பேக்கேஜ். $100 பேக்கேஜ்னா ஒரு நாளைக்கு $1000 வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற முதலீடு $500 தான் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு இந்த $500 ட்ரேட் பண்றீங்க. அது வித்து வந்த அடுத்த செகண்ட்லயே மறுபடியும் வாங்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா நம்ம அதை பார்த்து பார்த்து மேனுவலா பண்ண முடியாது. ஆனா இந்த சிஸ்டம் என்ன பண்ணும்? உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கா? ஆனா உன்னோட $1000 ஒரு நாள் டெய்லி லிமிட் முடியலையா? அப்ப என்ன பண்ணும்? சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா போய் வாங்கிடும். அப்ப 500 வச்சு 1000 அளவுக்கு முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும்னா. சரி சார். இப்போ நான் வந்து ஒரு வாரம் சூஸ் பண்ணியிருந்தேன் சார். என் ஃபண்டை உள்ள வச்சிருந்தேன். இப்போ எனக்கு அர்ஜென்ட்டா காசு வேணும். 5 நாள் தான் ஆச்சு. ஒரு வாரத்துல 5 நாள் தான் ஆச்சு. இப்போ எனக்கு ஃபண்டு தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ என்னால எடுக்க முடியுமா முடியாதா? தாராளமா எடுக்கலாம். நீங்க வந்து அந்த ஏஐ ட்ரேடை போய் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எல்லா என்எஃப்டியும் வித்துட்ட பிறகு உங்க அசல் வெளியில வந்துடும். அந்த அசலை நீங்க வித்ட்ரா பண்ணும்போது 5% ஃபீஸ் போகும். ஏன் சார் ஃபீஸ் போகுது? நீங்க சூஸ் பண்ணது ஒரு வாரம். ஆனா அந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க நடுவுல பிரேக் பண்ணி எடுக்கிறதுனால அந்த 5% ஃபீஸ் போகுது. ஒரு வாரம் வரைக்கும் முடிஞ்சா அதுவே வெளியில வந்துடும். அப்ப நோ ஃபீஸ். ஸோ அதுக்காக அதை வந்து நீங்க ஏஐ பாட் பயன்படுத்தணும்ன்றதுக்காக அவங்க அந்த விஷயத்தை வச்சிருக்காங்க. ஓகேங்க. ராயல்டி இன்கம். ஸோ ராயல்டி இன்கம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அந்த ராயல்டி இன்கம்ல பார்த்தீங்கன்னா 5 சிஸ்டம்குள்ள பிளாட்ஃபார்ம்குள்ள வரக்கூடிய எல்லா வருமானத்திலையும் 5.5 வந்து ராயல்டி இன்கம்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த காசை நான் வாங்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இது யார் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா $400 பேக்கேஜ்ல இருந்து அதுக்கு மேல பேக்கேஜ்ல இருக்கணும். ஸோ 400, 600, 1000, 1500, $400 அது ஃபர்ஸ்ட், அது ஒரு கிரைட்டீரியா. அது வந்து நீங்க ராயல்டி இன்கம்க்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ரெண்டாவது கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து தினைக்கும் மினிமம் ட்ரேடிங் வால்யூம் ஆச்சும் பண்ணிருக்கணும். இப்போ ஒருத்தர் $400 இருக்கிறாருன்னா தினைக்கும் ஒரு $400 ட்ரேட் பண்ணிருக்கணும் 24 மணி நேரத்துல. நடுவில் அவர் எங்கேயுமே லாக் ஆயிருக்க கூடாது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 30ஆம் தேதிக்குள்ள, ஏன்னா வந்து ராயல்டி இன்கம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கணக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் வால்யூம்ல இருந்து 20 மடங்குக்கு நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கணும். இப்போ $400 இருக்கீங்கன்னா உங்களோட டெய்லி ட்ரேடிங் வால்யூம் வந்து $4000. அப்ப நீங்க அந்த ஒரு மாசத்துக்குள் நீங்க $80,000 ட்ரேட் பண்ணிருக்கணும். அப்பா $80,000 அவ்வளவு கொண்டு வந்து போடணுமா? இல்லைங்க. $4,000 தான் உங்களுது. நீங்க அதை ட்ரேட் பண்றீங்க, உங்களுக்கு லாபமும் அசலும் வந்துருச்சா? அடுத்த நாள் ட்ரேட் பண்றீங்க. அப்ப என்ன ஆகும்? $8,000 ட்ரேடிங் முடிஞ்ச மாதிரி ஆயிடும். அடுத்த நாள் ட்ரேட் பண்றீங்க. அப்ப அது அப்படியே பிளஸ் வரும். அப்ப நீங்க 20 நாள் கரெக்டா ட்ரேட் பண்ணாலே இந்த $80,000 அப்படின்ற கணக்கு வந்துடும். சரி சார், வந்துருச்சு சார். எனக்கு என்ன சார் கிடைக்கும்? இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்றத நான் சும்மா ஒரு கால்குலேட்டர்ல போட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரி, இப்ப சிஸ்டம்குள்ள வந்து தினைக்கும் ஒரு $1,00,000 உள்ள வருதுன்னு வச்சுப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாவும் அதே மாதிரி வந்து ட்ரேடிங் மூலியமாவும் $1,00,000 உள்ளுக்குள்ள வருதுன்னு வச்சுப்போம். அப்ப $1,00,000 தினைக்கும் சிஸ்டம்குள்ள வருது அப்படின்னா இந்த $1,00,000 இன்டூ ஒரு மாசங்க 30 நாள் அப்படின்னும் போது $30,00,000. இந்த $30,00,000 ராயல்டிக்கு ஒதுக்குறது எவ்வளவு பாத்தீங்கன்னா 5.5%. இது எவ்வளவுங்க வருது? $1,65,000. இப்ப இந்த $1,65,000 வந்து இந்த ராயல்டி பூலுக்காக அவங்க ஒதுக்கி இருக்காங்க. இதுல இருந்து நீங்க அள்ளிக்கோ கிள்ளிக்கோ அப்படின்ட்டு நீங்க தான் எடுத்துக்கலாம். இப்ப $400 பேக்கேஜ்ல ஒருத்தர் இருக்காருங்க. இப்ப $400 பேக்கேஜ்ல இருக்கிறாரு. அவரு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எல்லாமே முடிச்சிட்டாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு சார் போகும் அப்படின்னா, இந்த $400 பேக்கேஜுக்கு இந்த 1,65,000த்துல 10% ஒதுக்கி இருக்காங்க. அப்ப இன்டூ 10% அப்படின்னா $16,500 ஒதுக்குறாங்க இந்த $400 பேக்கேஜ் மதிப்புள்ள மக்களுக்கு. இப்ப இந்த $400 பேக்கேஜ்ல இருக்கிறவங்க ஒரு 5 பேர் எலிஜிபிள் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 16,500ல டிவைட் பை அந்த 5 பேருக்கும் கொடுத்துருவாங்க. அப்ப உங்களுக்கு ஒருத்தருக்கு $3,300 கிடைக்குது எலிஜிபிள் ஆனீங்கன்னா.
சார் $400 இப்படின்னா அப்ப வந்து நான் $1500 பேக்கேஜ்ல இருக்கேன் சார். அப்ப எனக்கு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னா அதே 1,65,000 நான் கணக்கு எடுக்கிறேன். இதுல 40% ஒதுக்குறாங்க யாருக்குங்க? $1500 பேக்கேஜ்ல இருக்கவங்களுக்கு 40% ஒதுக்குறாங்க. அப்ப இன்டூ 40% அப்படின்னா எவ்வளவு வருது? $66,000 ஒதுக்கி இருக்காங்க. எது? இந்த $1500 பேக்கேஜ்ல இருக்கவங்க. $1500 பேக்கேஜ்ல இருக்கவங்க ஓரளவுக்கு கம்மியா தான் இருப்பாங்க. 400ல கூட நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப 1500ல மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. டிவைட் பை 5. 5 பேர் தான் இருக்கிறாங்க எலிஜிபிள் ஆனவங்க. ஆளுக்கு 13,200ங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் இருக்குமா? 13 லட்சம் வரும். இது உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், டைரக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் இன்கம், உங்களோட ட்ரேடிங் இன்கம், உங்க ட்ரேடிங் லெவல் இன்கம், இது நாலுத்து தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய ஒரு ராயல்டி இன்கம். ஸோ இவ்வளோ விஷயம் இந்த வாய்ப்பு நம்மளுக்கு அமைச்சு கொடுக்குது. ஓகே. ஸோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் இப்போ பிளான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கலாம். அது வந்து நம்ம செல்வா சார் உங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே, நைஸ் டே. எல்லாருமே ஸ்டிக் ஆன் பண்ணி இருங்க. இதுக்கப்புறம் தான் கிளாரிட்டி கிடைக்க வேண்டிய நேரம் இருக்கு.